சாபம் அப்படின்னா என்ன? சாபம் எதனால் வந்து சேருகிறது? இந்த சாபத்துக்கு விமோச்சனம், முக்தி இல்லைனா ஒரு தீர்வு இருக்குதா அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருடைய எண்ணங்கள், கேள்விகள். வணக்கம். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். சாபம் எதனால் வர்றது? ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்தோன்னா இது தொடர்ந்து இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் என்ன சாபம் வாங்கினனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரும். பெரியவங்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, என்ன வரம் வாங்கிட்டு வந்தனோ, சாபம் கூட சொல்ல மாட்டாங்க. என்ன வரம் வாங்கி கொண்டு வந்தேனோ, என் மகன் இப்படி இருக்கான், எனக்கு இப்படி ஒரு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வியாக இருக்கும். முதல்ல நம்மளை ஒருத்தங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, நாம் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துகிறோம், ஒருத்தங்களை காயப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இது சாபமாக போய் சேரும். அது நமக்கே வருமானா நமக்கே வரும். இப்போது ஒரு ஜாதகர் ஒரு நண்பர் இருக்கிறாரு. அந்த நண்பரை நான் தேவையில்லாமல் திட்டுறேன். அவங்க ஏதோ ஒரு கோபத்தில், ஆங்காரத்தில்னு கூட சொல்லலாம். கோபங்கிறது கொஞ்சம்தான். ஆங்காரத்தில் இல்லைன்னா ஒரு அதிகமான ஒரு அழுத்தத்தில் ஒரு ஆளை பிடிச்சி நான் திட்டிடுறேன். அவர் என்ன பண்ணுறாருனா, வண்டியில் போகும்போது கீழே விழுந்துடுறாரு. கை கால் கட்டு போடுற அளவுக்கு போயிடுது. அப்போ நான் திட்டினதுனால, என்னுடைய ஆதங்கத்தினால தான் அந்த ஜாதகர் விழுந்தாரா, நான் சாபம் விட்டதுனால தான் அவன் விழுந்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் ஒருத்தங்க எப்போதுமே கோவமாக பேசினாங்கன்னா அந்த வார்த்தைகளோடு அது விழுந்துடும். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டாங்க. எப்போதுமே நீங்கள் பாருங்களேன், இந்த ஜாதகர் விழுந்ததுங்கிறது அவருடைய கவனக்குறைவு, அவருடைய ஒரு ஸ்பீடு, அவருடைய சிந்தனைகள், அதுலேருந்து விழுந்த ஒரு தவறாகவே இருக்கும். அந்த கோபத்தை கேட்டுட்டு அதை நினச்சிட்டே போகிறது, இல்லைனா அதை ஃபோனில் பேசிகிட்டே போகிறது, இல்லைனா ஏத்தாப்பில் வர்ற வண்டிகளில் கவனம் இல்லாமல் அப்படிங்கிறது இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த விபத்துக்கள் அப்படிங்கிறது ஏற்படும். சில வண்டிகள்லாம் பார்த்துருப்போம், ஏத்தாப்பில் நான் வர்றவனை கவனிக்கலை, ஃபோனில் பேசிட்டு போனா அப்படிங்கிறது தான் வண்டி ஜாஸ்தியாக அந்த ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு அவங்களுடைய கவனக்குறைவு மட்டுமே காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இவன் திட்டினா அதனால தான் அவன் விழுந்தான், இவன் சாபம் விட்டான் அதனால் அது பலிச்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சாபம் அப்படிங்கிறது நம்ம சிலர் சொல்லுவாங்கள்ல, ஜாதகத்திலே இருக்குது, அது பிறந்ததுலேருந்தே உள்ள சாபம்ங்கிறது சொல்லுவாங்க. இந்த பிறப்பு லக்னத்திற்கு அந்த லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் சில இடங்களில் இருக்கும்போது அது ஒரு குறையாக அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இன்றைக்கி ஆட்டிசம் குழந்தைகள் அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா நிறைய குழந்தைகளுடைய ஜாதகம்ங்கிறது நமக்கு வரும். அதில் அவங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம், இது பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு நோய் அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே சொல்லணும். ஏன்னா இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இப்போ மேஷ லக்னமாக இருந்து மேஷ லக்னத்துக்கு 6ஆம் பாவக கிரகம் யாருன்னா புதன் லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்குமானா அங்கே கொடுக்கும் அவங்களுக்கு. இது நிறைய பேருக்கு அது தெரியாது. அதை என்ன சொல்லுவாங்க, பிறந்ததுலேருந்தே வாங்கிட்டு வந்த வரோம், அவங்க குடும்ப பாரம்பரியமாக இந்த சாபம்ங்கிறது தொடருது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த சாபம் எத்தனை காலம் வரைக்கும் இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் இவங்க ஒரு 3 தலைமுறை அப்படிங்கிறது இங்கே சம்பந்தம் வரும் பொதுவாக. அதுக்கப்புறம் அது தொடருமானா அது தொடராது. எங்கள் தாத்தா குடும்பத்தில் இருந்தது, இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்குது, இன்னொன்று அதுக்கு முன்னாடி உள்ளவங்க இல்லைன்னா எங்கள் சித்தப்பா அவங்க குழந்தைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நோய்களானாலும் சரி, இந்த மாதிரி குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத கூட சில காலங்கள் மட்டுமே, அதற்கப்புறம் அதுக்கு ஒரு மோட்சம் இருக்குமா, முடிவு இருக்குமானா இருக்கும். அங்கே அது தொடருமானா அங்கே தொடராது. நிறைய ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு அப்புறமாட்டி அவங்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டு ஒரு ஹோமம் பண்ணுறோம், ஒரு பரிகாரம் பண்ணுறோம், அதனால் இது சரியாயிருச்சு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. எத்தனை ஜென்ரேஷனாக இருந்தது, எத்தனை தலைமுறையாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 தலைமுறை அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாற்றங்கிறது இருக்கும், நமக்கு தெரியாது. சிலர் ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி யாருக்கு இருந்ததுன்னு கேட்டால் தெரியாதும்பாங்க. 4 நாள் கழித்து ஆமாம் எங்கள் அத்தை பாட்டிக்கு இருந்தது, அவங்களுக்கு இருந்தது, எங்கள் சித்தப்பாவோட பொண்ணுக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இரத்த உறவுகளினால் அந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இங்கே பிரச்சனையாக இருந்ததுன்னா அடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த பிரச்சனைங்கிறது தொடரும். அதுக்கு சாபமோ ஒரு இதுவோ அங்கே கிடையவே கிடையாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது முனிவர்கள் காட்டில் தவம் இருக்க போவாங்க. நம்ம விஸ்வாமித்திரர் கூட எடுத்துக்கலாம், எல்லா முனிவர்களும் கூட எடுத்துக்கோங்க. தவம் இருந்துட்டு அவங்க உதறக்கூடிய ஒரு சொல் கோபமாகவோ இல்லைனா ஏதோ ஒரு வார்த்தையில் வருது அப்படின்னா
அவங்களுடைய தவ வலிமை அப்படிங்கிறது அங்கே குறைஞ்சிருமா, அது பலம் இல்லாமல் ஆயிருமா. 100% எனர்ஜியாக இருக்கிறவங்க, காட்டில் தவம் இருக்கிறவங்க, அந்த எனர்ஜி லெவல் நம்மள்ட்ட ஒரு பேச்சோ, நம்ம ஒரு ஆதங்கத்தில் ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா 0 லெவல் ஆயிருமா. அப்புறம் அவங்க தன்னை பலப்படுத்திக்கிறதுக்காக மறுபடியும் காட்டுக்கு போய் விரதம் இருப்பாங்க, தவம் இருப்பாங்க. கேள்வி பட்டிருப்பீங்க நீங்கள். ஒரு ஒரு முனிவர்களும் தேவர்களும் எல்லாருமே அந்த தவம் செய்தல் அப்படிங்கிறது இருப்பாங்க, அவங்களுடைய எப்போதுமே பலமாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம யார் பலமாக நம்மளை வச்சுன்னு இருக்கோம்? மந்திரங்கள் உச்சாடனம் அப்படிங்கிறது தான் நம்மளை பலப்படுத்தும். இந்த மந்திர உச்சாடனம் பண்ண பண்ண நமக்குள்ள நிறைய மாற்றங்கள், அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது ஏறிண்டே இருக்குமா. அது நான் உணர முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஆனால் உங்களால் அதை பார்க்க முடியும், கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். ஏதோ ஒரு ரோட்டில் நடக்கிறேன், ஒரு வண்டி வருது, டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் திரும்பி அந்த வண்டியை பார்த்துட்டு நான் பின்னாடி வரேன், அப்பா அப்படின்ட்டு அந்த உணர்தல் அப்படிங்கிறது தானாகவே நடக்கும். இது எல்லா நிகழ்வுகளுக்கும் இருக்குமானா எல்லா நிகழ்வுகளுக்கும் இருக்கும். அதற்காகத்தான் முன்னோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி சாமி கும்பிடு, கோவிலுக்கு போ, 3 சுற்று சுற்று, சுவாமியோட மந்திரங்களை சொல்லு, பாட்டு படி அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருப்பாங்க. காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 வலிமையானது. எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, காலையும் மாலையும் சூரிய நமஸ்காரம், சந்தியாவந்தனம் ரெண்டுமே இந்த பிராமண குடும்பங்களில் பண்ணணுமானா அவங்க பண்ணி தான் செய்வாங்க. அந்த குழந்தைகளை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாத்திரம் மேலே 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 மேலேன்னு ஒரு உயர்வு நிலைக்கு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்லலாம் பிராமணர்கள் இருந்தால் தான் படிப்பாங்கன்னு, அப்படி கிடையாது. அந்த சூரியனையும் அந்த சந்தியாவந்தனத்தோட மகிமை, அந்த காயத்ரி மந்திரத்தோட சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு நிலை அப்படிங்கிறது கொடுத்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம பிராமணாலாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு அந்த பூணல் போட்டதுக்கப்புறம் அதை சொல்லி கொடுக்கணும், அதை செய்ய வைக்கணும். அதை செய்ய வைப்பது அப்படிங்கிறது தான் சிறப்பு. நிறைய குடும்பங்கள் அந்த குழந்தைகள் கால நிமித்தத்தின் காரணமாக நேரம் இல்லை, குழந்தை டியூஷன் போடுறான், ஸ்கூலுக்கு போகிறான், ஏன்னா 6 மணிக்கு ஸ்கூல் பஸ்ஸில் ஸ்கூலில் நிற்கணும், 5 மணிக்கு அது எந்திரிக்கணும், 6 மணிக்கு அதை பண்ணால் தான் ஆச்சு, அப்போ நேரம் இல்லை. காலம்பரை பண்ணலைன்னா என்ன, சாயந்தர நேரம் பண்ணலாம். ஒரு 11 காயத்ரி மந்திரம்ங்கிறது சொல்லலாம். காயத்ரி மந்திரம் எல்லாரும் சொல்லலாமானா தாராளமாக சொல்லலாம். அதை சொல்ல சொல்ல மாற்றங்கள் கொடுக்குமானா கொடுக்கும். ஆண்களுக்கு தான் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது அதிகமாக சொல்கிறது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒரு மந்திரம் அப்படிங்கிறது இருக்குது, அதைத்தான் அந்த இடத்துல நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே நம்முடைய மந்திரங்கள் அப்படிங்கிறது நமக்கு பலப்படுத்தும். சாபம் அப்படிங்கிறத விட சாபத்தை குறைப்பதற்குண்டான செயல்முறைகள் அப்படிங்கிறது தான் வேணும். நிறைய பேரை திட்டுறது, ஒரு இடத்துல இல்லாமல், இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா நான் இல்லாமல் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போயிட்டேன்னா என்னை பற்றி ஒருத்தங்க பேசுகிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னா அதுவுமே புறம் பேசுதலுக்கு நிகரானது ஒன்று. அதை செய்யலாமான்னா செய்யக்கூடாது. நான் ஒரு ஆள் நேரில் இருக்கிறாங்கன்னா அவங்க நேர்லேயே சொல்லுங்கள், நீ இதை செய்கிற, இதை செய்வது சரியல்ல, இது தவறானது அப்படிங்கிறது சொல்வது சரி. அவர் போன பிறகு அதை சொல்வதுங்கிறது நம்ம அந்த கர்மாவை வாங்கி கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்வா, அதுதான். அதை செய்யக்கூடாது. பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, புறம் பேசாத, இல்லாதப்போ பேசாத. ஒரு ஆள் இருக்கும்போது அந்த ஒரு ஆள் இல்லாத போது அவங்கள பற்றி பேசுகிறதுங்கிறதே தப்பு, அதை பேசவே கூடாது. நீங்கள் என்ன பெரிய ஞானி மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு. கலிகாலம் அப்படிங்கிறது இப்போ நடக்குது. அன்றே ஒரு செயல் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் இன்றைக்கி ஒருத்தங்களை பற்றி பேசினேன்னா நாளைக்கு என்னை பற்றி இன்னொருத்தங்க பேசுவாங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அன்றைக்கி வந்து வசுதேவ குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க. எல்லாருமே எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. அன்னைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்துதா, சண்டை போடுறது, கோவப்படுறது, ஒருத்தங்கள்ட்டேருந்து பிடுங்கிறது, ஒருத்தங்கள்ட்டேருந்து திருடுறது, எனக்கு இல்லையேங்கிற குறை, அது எதுவுமே கிடையாது. கிருஷ்ணனும் ராமனும் வாழ்ந்த காலத்தில் எல்லாருமே நிம்மதியாகத்தான் இருந்தாங்க. இன்றைக்கி கலியுகத்தில் நம்ம பயணம் பண்ணுறோம். எவ்வளோவுக்கு அந்த நீதியை கடைபிடித்து, நேர்மையை கடைபிடித்து, எனக்குண்டானது நித்திய தர்ம காரியங்களை செய்து வாழ்வோமே ஆனால் கண்டிப்பாக எந்த சாபமும் எந்த ஒரு இதுவும் நம்மளை தீண்டாது அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி.